வரிசல் ஓரமல்ல வரிசல். ஆஹா இப்படியே போனா நம்மளுக்கு கிடைக்காது போல் இருக்கே. உள்ள வந்துட வேண்டியதான். நீ பாட்டு உள்ள வந்து போற. வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயில்ரா குலசாமி. உங்க கோயிலா? பின்ன ஏதோ கௌரவமா வரிசையில வந்து தப்பா போச்சு. கூட வந்துருக்கணுமா? உங்க கோயிலுங்கிற கல்வெட்டுல பேர காணோம். அது என் தாத்தையா. சும்மா பாப்பா. ஏல நீ ஊட்டியா? ஆமா ஊட்டி தான். என்னங்கற எந்த தெரு? சாப்பிட்டு பேசிக்கோனே. சாமி வைங்க சாமி. ஏன்பா எல்லாரும் ஒரு கையில வாங்கிட்டு போறா, நீ என்னப்பா ரெண்டு கையை நீட்டுற? வைங்க சாமி. சாமி பிரசாதம் தானே. வைங்க. இலை வச்சு வைங்க. இலை வச்சு வைங்க. ஓ முகரைக்கு இலையெல்லாம் ஒரு கேடா? வைங்க சாமி. ஒப்ப வெடி சொத்து மாதிரி கோச்சிக்கிறீங்க. அந்த சுண்டலை வைங்க. வைங்க தாராளமா வச்சுன்னு தானே இருக்கேன். ஏன்பா பறக்கற? சரி பறக்கல. பிரசாதம் தீந்துடுதோ, எல்லாரும் கிளம்புங்க. அப்பாடா. ஏய் அதான் தீந்துச்சுல போக வேண்டியதானே. எங்களுக்கு போக தெரியும், நீ வாங்கிட்டு கிளம்பு. எதுக்கு? போற வழியில குரங்கு மாதிரி பறிச்சு பிடிங்கி திங்கிறதுக்கா? அந்த புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, அதுவா கிடைக்கும். ஆமா அதுவா கிழிக்குது. கேட்டு வாங்கி தின்னா தாண்டி கிடைக்கும். பாப்போம். பாக்குற. என்ன அது வரமாட்டேங்குது? எப்படி வரும்? நாங்க சொல்லல, அதுவா கிடைக்கும். அதான் இது எடுத்து தின்னுங்கள. அதான் கடவுள் இப்படி பண்ணி விட்டாரு. இப்ப நாங்க திங்க நல்ல வேடிக்கை பாரு. திட்டுங்கள. சரி கையெதுக்குடா முட்டு கொடுத்துருக்கீங்க? கீழே கொட்டிட்டு கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா வாய் ஊறுதாடே. கொஞ்சம் விடல. அப்பா விநாயகர் பெருமாளே, பாதியில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா. கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு. கடைசியில நக்கத்தான் வேணுமா?